என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன பண்ணுமா? விழித்திருக்க வேண்டும். முதல்ல என்ன சொல்ற ஆண்டவரே? சபையில் நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்க வேண்டும். தூங்குறவங்கக்கிட்ட காரை கொடுத்து இல்லை பஸ்ஸை கொடுத்து உள்ள ஒரு 50 பேர் ஏற்றிக்கின்னு அமுச்சு விட்டோம்னா அவங்க தூங்கிட்டாங்கன்னா கதை என்ன ஆகும்? அவங்களும் பின்னாடிக்குரிய எல்லாருமே தூங்க வச்சுருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அப்போது விழித்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, முதலாவது நாம் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை நான் அந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஆமென். ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், புருஷராக இருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு 2 காரியம் ரொம்ப பிடிக்கும். புகழ் என்னப்பா? ஆண்டவருக்கு 2 காரியம் பிடிக்கும். எது பிடிக்கும்? 1 நல்லா தூங்கணும், 2வது நல்லா சாப்பிட்ணும். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சபையில் தூங்கக்கூடாது. சபையில் தூங்கினா ஆண்டவருக்கு பிடிக்காது. வீட்டில் நல்லா என்ன பண்ணணும்? தூங்கணும். ஆனால் வேதம் சொல்லிக்கிறது விழித்திருங்கள். அப்போ இது என்ன விழித்திருங்கள்? அப்போது தூங்காமல் எப்பவுமே விழிச்சிட்டு இருக்கணுமா? கிடையாது. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, நம்ம தேசத்தில் என்ன நடக்குது, நடக்கிற காரியத்துக்கும் வேதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? யுத்தங்கள் செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதுபோல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் வருகையும் மிகவும் செம்மையாக இருக்கிறது. நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். அதனால தான் செய்தி நம்ம பார்க்க வேண்டும். எத்தனை பேர் செய்திலாம் பார்ப்பீங்க வீட்டில்? இல்லைங்க, நான் வெறும் சீரியல் மட்டும் தான் பார்ப்பேன். செய்தி பார்க்க வேண்டும். உலகத்தில் என்ன நடக்குது, எதை நடக்குது, அது நம்ம பார்க்க வேண்டும். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? ஆனால் நமக்கு என்ன? நம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். தேசத்திற்காக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? தேசத்திற்கு பாதுகாப்பையும் சேமத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நான் ஜெபம் பண்ணால் நம் தேசத்திற்கே கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார் பாருங்க. முன்கூட்டியே நம்ம வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆமென் அந்த காரியத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் என்றால் ஒரு காரியங்கள் 2 காரியங்கள் நடக்கும். 1 அந்த அழிவிலிருந்து கர்த்தர் முழுமையாக கர்த்தர் பாதுகாப்பார். இல்லை என்றால் அந்த அழிவு தாக்கத்தை ஆண்டவர் குறைக்கிற தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நானும் விழித்திருந்து நம் தேசத்தில் என்ன நடக்குது, நம் கிராமத்தில் என்ன நடக்குது, நம் குடும்பத்தில் என்ன நடக்குது, நம்ம ஊழியத்தில் என்ன நடக்குது என்று அறிந்து விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ரிப்பேரான மைக்கு, ரிப்பேரான அந்த ஆம்பிளிஃபையர் மிக்சரு, ரிப்பேரான கீபோர்டு, ஆமாம் ஒன்றுமே இல்லாதவர்களை ஆமென் மனிதர்களால் புறந்தள்ளினவர்களை தான் கொண்டு தான் கர்த்தர் அவருடைய திட்டத்தையும் அவர் சித்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ரிப்பேர் ஆனது, வாழ்க்கையில் நொந்து போனது, நூடுல்ஸ் ஆனது, கடனில் மூழ்கி போனது, அடுத்தது தருணம் தப்பினால் மரணம் என்ற இருக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் டீச்சர்ஸ் தினக்கிற ஐயா தெரியும் உங்களுக்கு? சென்னை ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கால்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நேரில் பார்த்ததில்ல. ஜீசஸ் கால்ஸு ஜபகோபுரம் சொல்லிட்டு எல்லா தேசத்துலையுமே அங்கே கட்டிருக்கு. அவருடைய சாட்சி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேங்க்கில் வேலை செஞ்ச மனுஷர், ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சார். அவர் கடனில் ரொம்ப அதிகமாகிட்டு, ஸ்டேட் பேங்க் செய்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல, கடன் ரொம்ப அதிகமாகிட்டு இனி மறிச்சிடலாம் என்று சொல்லிட்டு அவர் சாக போகும்பொழுது ஒரு ட்ராக்ஸ் மூலியமாக, ஒரு சத்தத்து மூலியமாக ஒரு சபைக்கு போயிட்டு இறந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போகும்பொழுது தான் ஆண்டவர் அங்கே ஒரு தொட்டு பெரிய ஊழியக்காரனாக அநேக தேசத்திற்கு அநேக மக்களுக்கு பயன்படுத்தின ஒரு பாத்திரமாக கர்த்தர் வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அந்த நாளில் பீச்சில் வந்து மீட்டிங்லாம் போடுவாங்க, சுவிசேஷன் மீட்டிங், அரசியல் மீட்டிங்லாம் போடுவாங்க. இப்போலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது பாவாடை தவன்லாம் போட்டுன்னு இருக்கும்போது மீட்டிங்கில் போய் கலந்துருக்குதா எங்கள் அம்மா சொல்லியிருக்குதாங்க. மெரினா பீச்சில் இப்போ எதுவுமே போகிறது கிடையாது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா மரண தருவாயில் போன அந்த மனிதனை எடுத்து தான் கர்த்தர் ஊழியத்தில் கர்த்தர் போய் எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க அங்கே போயிருக்காருல்ல. அப்போ பாருங்கள், அப்போ ரிப்பேர் ஆனவர்களை கொண்டு தான் அநேக பேர்கள் ரிப்பேர் பண்ணும்படியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதுதான் அவருக்கு மகிமையாகவே இருக்கிறது. விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், புருஷனாக இருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விழித்திருங்கள். பாருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எது பேர் அவன் சொல்றீங்க? ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? விழித்திருக்க வேண்டும். விழித்திருப்பது ரெண்டு காரியமாக இருக்கிறது. சும்மா தூங்காமலே சும்மா விழிச்சுன்னு இருக்குது, ராக்கோட்டா மாதிரி முழிச்சு இருக்குது, அந்த காரியத்தை ஆண்ட சொல்லலை. நல்லா தூங்குறது ஆண்டருக்கு பிடிக்கும். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து வேதத்துக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற செய்திகளுக்கும் என்ன தொடர்பு என்று அறிந்து அதற்காக நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அது ஒரு விழித்திருப்பது. ரெண்டாவது ஒரு விழித்திருப்பு இருக்குது. உண்மையாகவே நம்ம இரவு ஜபத்தில் ஜபம் பண்ணுவது ரொம்ப அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 40லேருந்து வாசித்து பார்த்துருங்க. மத்தேயு 26. வேகமாக இருக்கணும். அப்போ என்னை விட வேகமாக போனால் தான் கரெக்டாக இருக்காங்க. ஆமாம், 40 வாசிங்க. 40. பின்பு அவர் சிஷ்யர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அடுத்தது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இருந்து பண்ணமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட்ல எனக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது வியாகுலப்பட்டு அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடமானால் நீங்கட்டும், ஆமென். அவர் சொல்றாரு, ஆனாலும் என்னோட சித்தம் அல்ல உங்களோட சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணிட்டு அவர் சீஷர்கள் ஒரு இடத்துல விட்டுட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வரதுக்குள்ள வந்து பார்க்குறாரு, எல்லாருமே தூங்கிடுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? ரமேஷ் பத்திர எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது சும்மா கண்ணு முழிச்சிருந்து சொல்லலை, விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. விழித்திருந்து ஐபிஎல் மேட்ச் ஃபுல்லாக பார்த்துட்டு பிறகு தூங்குறது அந்த விழித்திருக்க கிடையாது. நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு படம் பார்த்து நாடகம் பார்த்துட்டு விழித்திருந்து தூங்குறது கிடையாது. விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எது பேர் நாம சொல்கிறீங்க? ஆனால் தான் அமாவாசை ஜபத்தில் ரொம்ப நம்ம ஜபம் பண்ணிக்கிறத பார்க்கிறோம். அப்போ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. பகல் பசங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள் போகிற இடத்துல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள் வியாதியில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, உங்கள் கால்கள் தடுமாறாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. கரங்களை தட்டி மையம் படுத்துங்க. தேவையில்லாம சொல்றீங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் வேதம் சொல்லுகிறது. ஆவி உள்ள சொல்லும் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எழுந்து ஜெபம் பண்ணிடணும். எப்படியாவது பைபிள் படிச்சிடணும், எப்படியாவது ஒரு பாட்டுனா பாடினோம், எப்படியாவது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினோம். உள்ள சொல்லும், ஆனால் வெளியில் பண்ண செய்ய முடியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணுறான், கடவுளுக்கும் நம்மளுக்குள்ள ஒரு உறவை கட் பண்ணிவிட்டு கனெக்ஷனுக்கு உள்ளே நுழைஞ்சு இதெல்லாம் சேதப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சேதப்படுத்தி நம்மளை நஷ்டப்படுத்திக்கிறவனாக இருக்கிறான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் விழித்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 1 மணி நேரமாக விழித்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும். அப்போ சோதனை எல்லாருக்கும் இருக்குது பாருங்கள், எல்லாருக்கும் இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்காமல் இருந்தால் சோதனை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும், வராமல் சொல்ல முடியாது. இன்றைக்கி வீட்டை பெருக்கிறோம், சாந்தத்துக்குள்ளே என்ன வந்து போகுது? மண் வந்து போகுது, தூசு வந்து போகுது.
என் பசங்க இருந்தானா நிறைய குப்பை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறானுங்க சேர்த்துருவாங்க. அப்போது பெருக்கிறோம். நேற்று நைட்டு வந்து பெருக்கி மாப்பிள்ளை அடித்தோம். ஆனால் இப்போ ஜபம் முடிச்சுட்டு போனோம்னா மறுபடியும் மண் இருக்கும். ஏன் மண் இருக்கும் சொல்லுங்கள்? நம்ம காலில் மண் நிறைந்து இந்த உலகத்தில் இருக்கிறோம். மண்ணில் நடந்து வந்து இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? மண்ணில் விளையிறத நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் மண் இந்த உலகத்தில், தூசு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால, அந்த தூசு வந்து போகிறதுனால நம்ம இருக்கிற சொல்லிட்டு நம்ம பெருக்காமல் இருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜபமும் அப்படி தான். நம்மள ஆவி, ஆத்மா, சரீரத்தை அனுதினமும் சுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பலவீனங்கள், தேவையில்லாத பாவமான காரியங்கள் நம்ம சிந்தைக்கும், நம்மளுடைய கண்களுக்கு முன்பாகவும், நம் கரங்களுக்கு முன்பாகவும், நம்ம கால்களுக்கு நேராகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அதை நாம் தடை பண்ணப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சோதனையை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. மாம்சமும் பலவீனம் உள்ளது, பலவீனமான பாத்திரமாக இருக்கிறது. திருவிழாமல் சொல்கிறீங்க. அதனால தான் நம்ம உபவாச ஜபத்தில் இந்த மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை கட் பண்ணி ஆவிக்குரிய ஆகாரமாகிய மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. திருவிழாமல் சொல்கிறீங்க. பகல் பசங்க மனுஷன், ஆமேன், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, பிரியாணி மாத்திரமல்ல, மீன் குழம்பு மாத்திரமல்ல, சிக்கன் குழம்பு மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். அவருடைய வார்த்தையினால் உங்களுக்கு பிழைப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதாங்க நம்மளுக்கு பிழைப்பு இருக்கிறது. பாருங்கள், எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஆண்டவர் இந்த சரீரத்தை எங்கிருந்து உருவாக்குனாரு? மண்ணிலேருந்து உருவாக்குனாரு. மண்ணில் உருவாக்குறதுனால மண் என்னென்ன கலர் இருக்குதோ அதே போல் மனுஷனாக இருக்கிறான். ஆனால் உள்ள இருக்கிற ஆவி எங்கேருந்து வந்தது? பரலோகத்துலேருந்து வந்தது. அப்போ அங்கிருந்து வர ஆகாரமாக கர்த்தருடைய வார்த்தை தான் உள்ள இருக்கிற ஆகாரமாக இருக்கிறது. இந்த மண்ணில் விளைக்கிற காய்கறிகள், தானியங்கள் தான் நம்மளுக்கு சரீரத்துக்கு ஆகாரமாக இருக்கிறது. இதை ஒதுக்கி வச்சுட்டு இது நாம் எடுத்துக்கொண்டால் அது பலமாக இருக்கும். சோதனையை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, எது விடாமல் சொல்கிறீங்க, நாம் பாதுகாப்பாக இருப்போம். சோதனை உலகத்தாருக்கு அதிகமாக இருக்குதா, கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக இருக்குதா? கரெக்டாக சொல்லுங்கள். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் தான் அநேக சோதனைகள் வரும். நம்ம இப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம், அப்போ தான் பார்ப்போம். அதை தொடக்கூடாதுன்னு நினைப்போம். அது ஒரு சிலர் நம்ம கிராமத்தில் கூப்பிடுவாங்களே, மச்சான் மாமா வாங்க போகலாம், சும்மா ஒன்று போடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தானே, அதெல்லாம் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். நம்ம சிவனேன்னு தான் போயின்னு இருப்போம், அமைதியாக தான் நம்ம இருப்போம். அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமா சொல்லிட்டு அமைதியாக இருப்போம். ஆனால் என்ன பண்ணுது, நம்மளுக்கு தேடி வருது பாருங்க. தேடி வந்து அப்போ தான் கூப்பிடுது. பிசாசு கூப்பிட்றோம், என்ன பண்ணுது, அப்போ தான் கூப்பிடுது. அந்த சோதனையிலேருந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது, வெளியில் போகிறேன், இல்லை நான் பைபிள் படிக்க போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லுவதற்கு வாய் வாருது. அவங்க சொல்லும்போது காயில் வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக இருப்போம், எதுவுமே பண்ணாமல். அப்போ அவங்க கேட்கும்போது அப்போ தான் கொஞ்சம் சிந்தை லைட்டாக மாறுது. அப்போ தான் சிந்தை கொஞ்சம் எப்படி தடுமாறுது. அந்த தடுமாற்றம் வராதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணால் மாத்திரம்தான் அந்த தடுமாற்றத்துலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அப்போ நமக்கு சபைக்குள்ளே வந்து பண்ணக்கூடாது, ஆண்டருக்கு பிரியமில்லை, திருந்து இருக்கும்போது ஆண்டவரே இந்த மாதம் செய்ய மாட்டேன், மறுபடியும் அதே மாதம் அடுத்த மாதம் வந்து அதே மாதிரி அறிக்கை செய்யுது. ஆண்டவர் கிருபையாக நம்ம மன்னித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அது முழுமையாக விடப்பட வேண்டும் என்றால், நாம் முழுமையாக ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். அதை விட வேண்டும் என்றால் இதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இதை பிடித்தால் தான் அதை விட முடியும். இதை விட்டுட்டிங்கன்னா நம்ம அதை பிடிச்சிருவோம். இதை ஆண்டோடைய வார்த்தையும் ஜபத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம்னா உலகத்தை நம்ம விட்டுடுவோம். ஆனால் உலகத்தை நாம் பிடிச்சிட்டோம்னா இதை விட்டுடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொன்ன மாதிரி மார்க் 13ஆம் அதிகாரம் 34 படித்து பார்த்தீங்கன்னா, விழித்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆண்டுடைய வருகைக்கும் அதுக்கும் என்ன காரியங்கள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் 13:34 வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியினால்
32 கூட வாசிக்கிற பாருங்க. அந்த நாளையும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். எடுத்தீங்கன்னா வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து மறுபடியும் என்ன சொல்லுது வேதம்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து சும்மா உட்காரக்கூடாது. விழித்திருந்து ஃபோனை, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் என்ன சொல்லக்கூடாது? ஃபோனை நோண்டக்கூடாது, அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் காலேஜ் படிக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து, ஃபோன் வாங்கி அந்த பட்டன் ஃபோனில் இப்படி பண்ணியிருப்பேன். அவர் சொல்லுவார், பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவார், எப்போ ஃபோனை மீனுக்கு செதில் எடுத்துக்கிற மாதிரி செதில் எடுத்துனுக்குறான், மீனுக்கு செதில் எடுக்கிறாங்களா அதுபோல். ஆமேன். நிறைய பேர் நம்ம செதில் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். விழித்திருந்து ஃபோனை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நாடகத்தை சீரியலையும் அதை பார்க்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபிக்கலாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகை மிகவும் செம்மையாக இருக்கிறது. நாம் குணப்பட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப கேட்ட கடிகளை நாம் கொடுக்கலாம் இருக்க வேண்டும். எத்திபிராமன் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார் பாருங்க. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். எத்திபிராமன் சொல்கிறீங்க. விழித்திருக்கும்படி காவல்காரர் கற்பிப்பான். அப்படியே நீங்கள் விழித்திருந்து, ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலேயோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகளாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் சொல்கிறேன், விழித்திருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசங்களை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தூங்குறலாம் கைவிடப்படுற தூங்குறலாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விழித்திருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நம்ம ஆயத்தம் இல்லாமல் நம்ம தூங்கி கொண்டு சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விழித்திருங்கள். வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரிலோ சேவல் கூறுகளுக்கு நேரத்திலோ காலையில் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எல்லாம் காரியம் சொல்கிறார் பாருங்க. சாயங்காலத்தில் நம்மளுடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சுற்றி கொண்டு இருப்பதனால இப்போ நம்மளுக்கு பகலாக இருக்குது. அமெரிக்காவில் இரவாக இருக்குது. அப்படியே இப்படி போக போக ஒரு லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ அப்படியே 4.5 மணி நேரம் பேக்கில் தூக்கி போட்டிங்கன்னா 4:30 மணி 5 மணி அப்படி இருக்கும், வெடி நேரம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு நாட்டில் ஒவ்வொரு டைம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு தேசத்தில் அது சாயங்காலமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு தேசத்தில் அது இரவாக இருக்கும். ஆண்டவராக வரும்பொழுது ஒரு தேசத்தில் அது அதிகாலையாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு தேசத்தில் அது மதியானமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் விழித்திருந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜபத்தில் தரித்திரர்களாக இருக்க வேண்டும். நாம் கைவிடப்படாதவர்களாக இருக்கக்கூடாது, சோம்பலாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருங்கள், ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அந்த நம்ம 2 கொரிந்தியரில் பார்க்கும் பொழுது விழித்திருங்கள் மாத்திரம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லுது நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். 33ஆம் வசனம் தான் சொல்லுது, அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். பகல் பசங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின் காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் விழித்திருங்கள் மாத்திரம் சாட்டை சொல்லிட்டு போயிட்டாங்க. விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், யுத்தங்கள், செய்திகளும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும் அங்கே இந்த உலகத்தில் ஏற்பட்டு நடந்து கொண்டு பூமி அதிர்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த மனவாளன் எதிர்கொண்டு போக நம்ம கற்புள்ள கண்ணிகளாக, ஆயத்தமுள்ள கண்ணிகளாக, பரிசுத்தமுள்ள கண்ணிகளாக, விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கண்ணிகளாக அவரை எதிர்கொண்டு போகும்படியாக நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகளாக இருக்க வேண்டும். யாரும் கைவிடப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்திலே. சத்தத்தை போய் சொல்லுங்க, விசுவாசத்திலே
கையில் பிடிக்காம நீங்களே சொல்லுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எதிர்பாராமல் சொல்லுங்க. விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. அதாவது ஒரு டாக்டர் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு பேருக்கு நல்ல பேர், ஒரு நல்லா சொல்லுவார். அந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் மனைவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுரேஷ் பிதார், ரமேஷ் பிதார் கவனிங்க, அந்த காலத்தில் மனைவிங்க, இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்து மனைவிங்க கணவன் வேலைக்கு போனாங்கன்னா காலையில் சாப்பிட்றாங்க பற்றிய சாப்பாடில் கொஞ்சோண்டு விஷத்தை கலந்துருவாங்களாம். ரொம்ப கிடையாது, கொடுத்து நல்லா இருக்குமாம்மா. விட்டு வெளியில் போனாங்கன்னா சாப்பாடில் என்ன பண்ணுறாங்க, காலையில் டிஃபன் சாப்பாடு எதோ கஞ்சி எது குடிக்கிறாங்க, எது சாப்பிட்றாங்களோ கொஞ்சமாக விஷத்தை கலந்துருவாங்களாம். ரொம்ப கிடையாது, அதை அப்படி தான் பண்ணிட்டு போகிறீங்க. கொஞ்சமாக விஷத்தை கலந்துருவாங்களாம். எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, சாயந்தரம் அது நேரத்தோடு அவர் வீட்டுக்கு வந்தார்னா அந்த விஷத்தை முறிக்கிற அந்த மருந்தை நைட்டு சாப்பாடில் கலந்து கொடுத்துருவாங்களாம். சொல்கிறது புரியுதா இல்லைங்க? நான் சொல்கிறது, காலையில் கொஞ்சமாக விஷத்தை கலந்துட்டு நைட்டுக்கு அந்த விஷத்தை முறிக்கிற மருந்தையும் சேர்த்து கலந்துருவாங்க. எதுக்காக அது அப்படி பண்ணுறாங்க சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பிதா, நீங்கள் சொல்லுங்கள். ரவி பிதா, நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? சொல்லுங்கள் தாத்தா. அவர் தான் அந்த காலத்து மனுஷன். மனுஷன் மாற்றதுக்கா? அதாவது அந்த சாயந்தர டைம், அதாவது அந்த டைமுக்குள்ளே அவர் வீட்டுக்கு வரலன்னா அவருக்கு தலைவலி, மயக்கம், சோர்வு, நடக்க முடியாத காரியங்கள் அவருக்கு ஏற்படும். அந்த அவருக்கே தெரியாது, இந்த நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போடலாம், நம்ம உடம்பு பலவீனமாயிடுது, இந்த நேரத்தோடு வீட்டுக்கு போயிடணும். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? டாக்டர் யூடியூப் டாக்டர். நான் ஜபம் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த லிங்க் குரூப்பில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லி தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நாளில், அதாவது இப்போ தான் ராஜாக்கள் காலத்தில், அந்த காலத்தில் அந்த அப்போ அதுமாரி நடந்துருக்குதான், பல வருஷம் முன்னாடி நடந்துருக்குது. அப்போ இந்த நேரத்தோடு அவன் கணவன் வீட்டுக்கு வரும்படியாக அந்த நாளில் அப்படி பண்ணுவாங்களாம். அதனால் தப்பு தாண்டா, தப்பான நேரத்தில் போகாதபடிக்கு வீட்டோடு நேரத்தோடு வந்துடுவாங்க. சொல்கிறீங்க பாருங்கள், இங்கே இருக்கிற மனைவிலாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். அந்த காலத்து மனைவி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் இறக்கு காட்டினாங்க. இப்போ இறக்குமே காட்ட தேவையில்ல, உங்களை ஸ்ட்ரெயிட்டாக இறக்கிடுவாங்க போல். பாருங்கள், அவங்க இப்போ தான் எல்லாருடைய மனைவியுடைய மனசுலுக்கு தான் வெளிப்படுது பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் இறக்கத்து காட்ட சொன்னால் நம்ம சகோதரிகள், உலகத்தில் நம்ம சகோதரிகள், நல்ல சகோதரிங்க, கணவர்கள்லாம் கரங்களை தட்டுங்க. திவிராமன் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரமாக கிட்ட நினைக்கிறாங்க, இப்போ நாங்கள் கொஞ்சம் இறக்க காட்ட மாட்டோங்க, ஸ்ட்ரெயிட்டாக உங்களை இறக்கிடுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. திவிராமன் சொல்கிறீங்க, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால இடித்து போடுகிறாள். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அநேக குடும்பங்கள்னால தான், அநேக மனைவிகள் மூலியமாக தான், அநேக பெண்கள் மூலியமாக தான் நம்ம கிராமத்தில் அநேக இடத்துல குடும்பங்கள் துளித்திருக்கிறதும் வாழ்ந்திருக்கிறத பார்க்குறோம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கூடை தூக்கிட்டாங்கன்னா அவங்க சோறு, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, யார் சொன்னது இது? பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லுங்க. இது தெரியாது. அல்லேலூயா. கூட தூக்கிட்டாங்கன்னா அவங்க சோறு நாயம் துண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைவான ஆசீர்வாதம் வரும். யார்கிட்ட போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல, நம்ம சோறு வேணால் மற்றவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க, நமக்கு யார்கிட்ட போயிட்டு கையேந்த வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பெண்கள் கூட தூக்கி தான் அநேக குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கணவன் போயிட்டு ஒரு 5 ரூபா மீனை பிடிச்சின்னு வந்து யாருக்குன்னா விலை சொல்லி 200 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் மனைவி எடுத்து போய்ட்டு விற்றுட்டு வந்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு கூட விற்றுட்டு வருவாங்க. எது பேராமல் சொல்கிறீங்க? உண்மைங்களா? நான் சொல்கிறது உண்மையாக இல்லைங்களா? மற்றவங்கிட்ட போய்ட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு மீனை சொல்லி கொடுக்குறேன்னா அது மனைவி எடுத்து போய் விற்றுட்டு வந்தாங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு வருவாங்க, லாபத்தோடு சேர்த்துட்டு. எது பேராமல் சொல்கிறீங்க? நம்ம ஒரு நாளைக்கு கடலுக்கு போவோம், 10 நாளைக்கு வீட்டில் இருப்போம். அதுலேயும் ஒரு 10 நாள் கழித்து சம்பாதிச்ச காசு என்ன பண்ணுவாங்க? வலை வாங்கணும். 1 கிலோ வலை வாங்கணும், 2 கிலோ ஈ வாங்கணும், 3 கிலோ கட்டை வாங்கணும். அவங்க சம்பாதிச்சது என்ன பண்ணுவாங்க? இதுக்கே செலவு பண்ணுருவாங்க.
ஆனால் அநேக குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா கூட தூக்கி மீன் கருவோடு விற்று அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவான், ஆண்டவன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ பெண்கள், அந்த காலத்து பெண்கள் கொஞ்சமாக இரக்கம் காட்டினாங்க, இந்த காலத்து பெண்கள் அதிகமாக இரக்கத்தை காட்டுறாங்க. கணவனுக்கும் என்ன பண்ணுறாங்க, உட்காரிச்சிட்டு கூட மனைவி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பாடு போகிறவங்களும் கூட இருக்காங்க. திருப்பி ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். இப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத தன் கருத்தினால இடித்து போடுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய விசுவாசமே அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. என்ன எல்லாம் கணவனும் உங்கள் மனைவி மேலே விசுவாசம் வைங்க. அந்த காலத்து மனைவி கிடையாது, இது இந்த காலத்து மனைவி. சாப்பிடும்போது சுரேஷ்பிதா சாப்பிடும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு, இது எதுனா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவிசுவாசப்படாதீங்க, உங்கள் மனைவி மேலே விசுவாசமாக இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், மனைவி மேலே விசுவாசம் நிலைத்திருங்கள். நிறைய கணவன் பார்த்தீங்கன்னா மனைவி மேலே சந்தேகப்படுவாங்க. நிறைய பேர் மனைவி பார்த்தீங்கன்னா கணவன் மேலே சந்தேகப்படுவாங்க. முதலாவது விசுவாசம், நம்பிக்கை கணவன் மனைவி மேலே வைக்க வேண்டும், மனைவி கணவன் மேலே வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் மனைவி சாராள் அந்த தேசத்துக்கு போகும்பொழுது இவர் அந்த காலத்து ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கணவனை காலி பண்ணிட்டு மனைவி தூக்கின்னு போயிடுவாங்க போல. அதனால் அவர் ஆபிரகாம் சொன்னார், நீ என் மனைவி எனக்கு சகோதரி சொல்லு. சகோதரி சொன்னதுனால அந்த நாட்டு ராஜா சாராளை தூக்கின்னு போயிடலான்னு நினைக்கும் பொழுது ஆண்டு தரிசனத்தில் சொல்கிறாரு, அவள் ஆபிரகாமுடைய மனைவியாக இருக்கிறாள், அவன் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறான். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுடைய மனைவி நீங்கள் பாதுகாக்கிறீங்களே இல்லையோ, ஆண்டவர் பாதுகாப்பாரு. உங்கள் கணவனை நீங்கள் பாதுகாக்கிறீங்களே இல்லையோ, ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பாதுகாக்கிறீங்களே இல்லையோ, ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமையும் படுத்து எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ முதலாவது விசுவாசம் கணவன் மனைவி மேலே வைக்க வேண்டும், நம்பிக்கை மனைவி கணவன் மேலே வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதான் விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவன் எண்ணிலும், யோவான் 15:10 பார்த்தீங்கன்னா, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தையிலும், அவரும் வார்த்தை ஒன்று தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வார்த்தை ஒன்று தான். ஆனால் ஏன் அந்த காரை சொல்கிறாரு, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும்? ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு? ஒருவன் எண்ணில என்பது வார்த்தை. நான் பைபிள் 10 முறை படிச்சுட்டுங்க, நான் போன வருஷம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டுங்க, நான் 5 பைபிள் மாற்றிடுங்க என்று சொல்வது காரியங்கள் கிடையாது. அனுதினமும் பைபிள் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, எப்படி முழங்கால் நின்று ஜெபம் பண்ண தெரியுமா, எப்படி ராம் முழுவதும் ஜெபம் பண்ண தெரியுமா, எப்படி கண்ணீர் வடிச்சு தெரியுமா? நல்லது தான், இப்பவும் அதே போல செய்து கொண்டிருக்க வேண்டும். பகல் பசங்க ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையிலும் ஆண்டு கிறிஸ்துக்குள்ளாகவும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுதுதான், அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன கேட்கறதா கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ புருஷராயிருங்கள், விழித்திருங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அப்புறம் புருஷராயிருங்கள். என்ன சொல்லுதீங்க? சொல்லுங்க. புருஷராயிருங்கள். மனைவி கணவன்லாம் சொல்லுங்க, புருஷராயிருங்கள். புருஷன் என்னது? கணவன். புருஷன் என்பது வேதம் கணவன் மாத்திரமல்ல, அந்த புருஷன் மாத்திரம் சொல்லலை, தேறினவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். முதிர்ச்சி இல்லாமலாக இருக்கக்கூடாது. ஜபத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஜபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசக் நானே இருக்கிறேன். இப்போ நான் ஒரு காரியத்தில் ஆப்பை பண்ணுறதுக்கும் ஐசக் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? ஐசக் இப்போ குழந்தை, ஜேக்கப்பு குழந்தையாக இருக்கிறான். அவன் ஒருத்தருக்கு 5 வயசு, ஒருத்தருக்கு 3 வயசு ஆகுது. இப்போ நான் கார் ஓட்டும்போது ஐசக் நான் ஓட்டுறேன்ப்பா காரு. இப்போ ஐசக் என்ன பண்ணான்னா, ஐசக் ஜேக்கப்பா கார் ஓட்டும்போது அப்பா நானும் ஓட்டுறேன், நான் ஓட்டுனப்பா நல்லா ஓட்டுவேன், நான் நல்லா ஓட்டுவேன்.
ஜேக்கப் வந்து நான் ஓட்டுறேன் நானே சொல்லு. சரி, அவங்ககிட்ட ஈஸியாக ஓட்டல. உங்கள் எல்லாரும் பின்னாடி உட்கார வச்சுட்டு உங்கள் எல்லாரையும் டிக்கியில் கொஞ்சம் பேர் தூக்கி போட்டுன்னு, பின்னாடி சீட்டில் கொஞ்சம் பேர் தூக்கி போட்டுன்னு, ஐசக் கிட்ட ஜேக்கப் கிட்ட ஒருத்தன் ஸ்டேரிங் பிடிப்பான், ஒருத்தன் கீர் போடுவான். ஆனால் பிரேக் எவனும் பிடிக்க மாட்டான், கால் எட்டாது. அப்படி உங்களை ஏற்றி அமிச்சேன்னா நல்லா தூங்கினா போவீங்க, நல்லா தூங்கினு போயிடலாம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அப்போ அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இல்லை கவனிங்க, அதான் சொல்கிறத புரிஞ்சுங்க. அவனுக்கு எனக்கு அவன் இன்னும் வளரலை, இன்னும் முதிர்ச்சி ஆகலை, இன்னும் பக்குவப்படலை, இன்னும் அனுபவம் வரல. அப்போ புருஷன் என்பது நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாக நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாக அனுபவம் நேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், ஜபத்தில் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம குழந்தைகள் போல இருக்கக்கூடாது. பாட்டு ஜெபம் பண்ண சொன்னால் எனக்கு ஜெபம் பண்ண வராதுங்க, எனக்கு பாட்டு பாட சொன்னால் எனக்கு பாட்டு பாட தெரியாதுங்க. ஒரு குழந்தை 1ஆவதுல 5 வருஷம் வரைக்கும் படிச்சிருந்தா அது வளர்ச்சியா? ஒரு 5ஆவது படிக்கிற பிள்ளை இல்லை 10ஆவது படிக்கிற பிள்ளை ஒரே கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் இருந்து கொண்டு எல்லாம் கவனிங்க, ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ அது இருந்து கொண்டு இருந்தானா அது வளர்ச்சியா? கிடையாது. ஐசக் நேற்று தூங்கிருந்தான், எழுந்து போகலாம்பா, அவனை போகலான்னு சொன்னால் எங்கள் மாலுக்கு போகலாமான்னு கேட்பான். ஏன்னா சுற்றி பார்க்க போகலாமா? மாலுக்கு இல்லைப்பா, ஸ்கூலுக்கு போகணும்பா சொன்னேன். ஐயோ ஸ்கூலா அப்படி சொல்கிறேன், ஐயோ ஸ்கூலா. சரி, அதுக்கப்புறம் போகலாம்பா, எங்கேப்பா போகலாம்? மாலுக்கா? இல்லை, ஜெனி மேம் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன். ஐயோ ஜெனி மேம் என்ன அடிப்பாங்க, அவங்க மேம் பேர் வந்து ஜெனி மேமா, அடிப்பாங்க. ஐயோ. அப்போ முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் இங்கே சொல்கிற காமெடியெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிரிக்கிற நன்மை தான், ஆனால் கருத்தாய் கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆயிருக்கிறது, இன்னும் ஜெபிக்க முடியாத, முழங்கால் படியிட முடியாத, பாட்டு பாட தெரியாத, வேதத்தை வாசிக்க தெரியாத அநேக நபர்கள் நம்ம சபையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தை எடுத்துக்கொண்டு வரோம், தமிழ் படிக்க தெரியும், படிக்க தெரியாதவங்க ஓகே. நிறைய பேர் படிக்க தெரிஞ்சாலும் பைபிளை எடுத்துன்னு வராமல் நம்ம சபைக்கு நம்ம சும்மா கை வீசாமல் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். நம் புருஷர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம், நல்ல காலேஜ் சேர்க்கலாம், நல்ல பைக் வாங்கி தரலாம், நீங்களும் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போடலாம், நல்ல சாப்பாடு, நல்ல வீடு கட்டலாம். ஆனால் நல்ல விலை உயர்ந்த பைபிளை வாங்கி கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் விலை உயர்ந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை விலை உயர்ந்த வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனையோ தடவை நம்ம சபையில் சொல்லிட்டோம், பைபிளோடு வாங்க, வேதத்தோடு வாங்க. படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. தர்மத தாத்தாலாம் பார்த்து, மோச தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஜபத்துக்கு அவர் வந்தார்னா எப்போயும் பைபிள் எடுத்துன்னு டிப்டாப்பாக வந்துடுவார். அப்போ வெள்ளை கலர் சட்டை இதெல்லாம் போட்டு வந்துடுவார், வேட்டிலாம் டிப்டாப்பா. எது பேராமல் சொல்கிறீங்க? நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோன்னா, நேற்று எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், அது அந்த சட்டையை அப்படியே இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம். இல்லை வீட்டில் போகிறது கிடையாது. சபைக்கு வரீங்களா, ஒரு முதலமைச்சரையே பார்க்க போனீங்கன்னா நம்ம எப்படி போவோம்? உங்கள் எப்படி போவோம்? அப்போ தான் நல்லா பட்டி கிட்டிலாம் பார்த்து நல்லா மேக்கப் பண்ணின்னு முன்னாடி போய் நிற்போமா இல்லைங்களா? நாம் ஆராதிக்கிற தெய்வம் முதலமைச்சரை காட்டிலும் பெரியவர், பிரதமரை காட்டிலும் பெரியவர். அவர் ஆராதிக்க வரும் பொழுது நம்ம ஆயத்தத்தோடு வருகிறதாக இருக்க வேண்டும். மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆயத்தமாகி சீனா மலை மேலே வந்து நில்லு. நீங்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டுங்க, புருஷர்களாக இருக்க வேண்டுங்க. இப்போ சபைக்கு வரையா பைபிளோடு கொண்டு வர வேண்டும். ஜெபிக்க தெரியல, வேதத்தை வாசிக்க தெரியல, எனக்கு பாட்டு பாட தெரியல கிடையாது. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் புருஷர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு உதாரணமாக ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 13 11 அது 2 பேஜ் இப்படி திரும்பினாலும் வந்துடுமே. நான் படிக்கிறேன் பாருங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தை கேட்டவைகளை குழந்தை போல பேசினேன். ஜேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆய விட்டு போனால் ஒத்துக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆர்பருக்கு போகிற லாரி எல்லாம், கண்டெய்னர் லாரி எல்லாம் அவங்க ஆய விட்டு வழி தான் அப்படி போகும். அந்த N4ல் அப்படி போகும்போது நிலக்கரியெல்லாம் அப்படியே காற்றுல பறந்து வந்து அவங்க மாடி மேலே நின்றோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணான், கை வச்சு அப்படி நிற்கிடுவான். அவங்க மாடி மேலே போனால் அவனுக்கு டெஸ்ட் ஆகிடும். ஏன்னா வந்தனா தப்புன்னு வாயில் கை வைப்பான். குழந்தைங்களுக்கு ஏன் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதுன்னா, ஏன்னா கை வைக்கும், தப்புன்னு எடுத்து வாயில் வச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி போகுது. வேதம் சொல்லிக்கிறது, நாம் அப்படி பண்ணுமா? கிடையாது. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன்,
குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போல குழந்தைகளை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நம்ம ஜெபிக்க தெரியாதவர்களாக இருந்தோம், வேதத்தை வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தோம், நம்ம ஆராதனை பண்ணாதவர்களாக இருந்தோம், நம்ம பாட்டு பாட தெரியாதவர்களாக இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் 50 வருடங்கள் ஆகியும் உன்னை ஜபம் பண்ணவில்லை, தெரியவில்லை, பாட்டு பாட தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோம், வளர்ச்சி இல்லாமலாக இருக்கிறோம். புருஷர்களாக இருக்க வேண்டும், வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேர்வுகளாக இருக்க வேண்டும். தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர். அன்பிற்கு அளவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். வெற்றி பெறாமல் சொல்றீங்க. படிக்கிறதுல வயசானது படிக்க தெரியல, அதெல்லாம் ஒரு ஹாப்பி. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எது நான் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? குழந்தைக்கு போல இருக்கிறோமா? குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல யோசித்து கொண்டு இருந்தோம், பேசித்து கொண்டு இருந்தோம், நடந்து கொண்டு இருக்கிறோம், அப்பா கையை பிடிச்சி நடந்து கொண்டு இருந்தோம், அம்மா நம்மளை ஊட்டி கொண்டு இருந்தோம். அப்படி நம்ம இருக்க கூடாது. நாம் கிறிஸ்துக்குள் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் நாம் தேர்வுகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் வேர்கொண்டவர்களாக இருக்கும் போது தான் நம்ம கிறிஸ்துக்குள் நம்ம ஆசீர்வாதங்களை கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்துக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவர் பேர் வளர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 20 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதே பேஜில் இது பாருங்க. 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்க புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினூர்களாகவும் இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சகோதரரே, சகோதரரே, சகோதரிகளே, வசனத்தை அறிக்கை செய்யுங்க. அவர் கைப்பிடி சொல்லுங்க, எழுப்பி சொல்லுங்க. சகோதரரே, கொஞ்சம் எழுந்துங்க. சகோதரரே சொல்லுங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீங்கள். சொல்லுங்க. புத்தியிலே பால் குடிக்கிற குழந்தைகளாயிராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜபம் பண்ணுவதில் குழந்தைகள் போல இருக்கிறோம். எனக்கு ஜபம் பண்ண தெரியாதுங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாதுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாக இருக்க வேண்டும். மற்றவங்களை திட்டுறதுல குழந்தைகளாக இருக்கணும், மற்றவங்களை அடிக்கிறதுல சபிக்கிறதுல குழந்தைகளாக இருக்க வேண்டும். எது பேராமல் சொல்கிறீங்க? குழந்தைகள் போல் நம்ம இருக்க வேண்டும். ஐசக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேட்டை பண்ணுறான், ஆளை நிமித்து கட்டிவிடுவேன், அடுத்த 5 நிமிஷம் வந்து அப்பா சொல்லிட்டு வந்து பேசுவான். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அதான் குழந்தை சுபாவம் பாருங்கள். குழந்தை அப்பயே மறந்துடும் பாருங்க. அது கோபப்படலை, அது துரோகம் பண்ணலை, அது எரிச்சல் ஆகலை, அது 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 அபிவிச்சு செய்யலை, அது நினச்சி இருக்கல. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? எல்லாருக்குள்ளாக இது இருக்குது. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? எல்லாருக்குள்ள எனக்கு கோபம் வரும், எல்லாருக்குள்ளாக இருக்கிறது. எல்லாருமே நம்ம குழந்தைகளை போல மாற வேண்டும். குழந்தைகள் துர்க்குணத்தில் குழந்தைகள் போல மாற வேண்டும். ஆனால் ஜபத்தில் வளர்ந்தவர்களை போல இருக்க வேண்டும். ஜபத்தில் வளர்ந்தவர்களை போல இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதில் நம்ம வளர்ந்தவர்களை போல இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நடப்பதில் நம்ம வளர்ந்தவர்களை போல இருக்க வேண்டும். நீதியாக இருக்கும்படியாக நம்ம வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அதுதான் புருஷராக இருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நேரம் கடந்ததுனால ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எபேசியர் 4 அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்கள். எபேசியர் 4:14-15. எபேசியர் 4:14-15 மாத்திரம் சொல்லி முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம எல்லாமே குழந்தைகள் போல் மாற போகிறோம். நாம் இனி குழந்தைகளாகிறாமல் பக்கத்தில் பார்த்து சொல்லி முடிச்சிடலாமா? நாம் சொல்லுங்கள். நாம் சத்தமாக சொல்லுங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் எப்படி இருக்கக்கூடாது? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகளை
அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக, சொல்லுங்க சத்தமா, நாம் வளர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இனி நீங்கள் குழந்தைகள் தெரியாது, நீங்கள் குழந்தைகள் கிடையாது. இனி எனக்கு ஜபம் பண்ணு, யாரும் ஜபம் பண்ணு, வேஸ்த வாசி, இனி நீ பாவம் செய்யாத, நீ அதுக்கு அங்கே போகாத யாரும் சொல்லக்கூடாது. நாம் கிறிஸ்துக்குள் வளர்ந்துகளாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் நாம் தேர்ந்தர்களாக இருக்க வேண்டும், நாம் விழித்திருக்க வேண்டும், ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும், புருஷனாக இருக்க வேண்டும். ஆமாம், நம்ம திடன் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருக்க வேண்டும், ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், புருஷனாக இருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆமென், ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆமென், நம்ம ஜபத்தோடு கூட அப்படி திருவிந்து நான் ஆயத்தப்பட போகிறேன். ஒரு நிமிடம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். இனி நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது. துர்க்குணத்தில் தான் குழந்தைகளாக இருக்கணும். பாவம் செய்யறதுல தான் குழந்தைகளாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு பாவம் செய்ய தெரியாதுல்ல. ஆண்டவரே என்ன குழந்தையை போல மாற்றுங்க. ஒருவன் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்துலாம் ஒரு சிறு பிள்ளை போல, ஒரு சிறு பிள்ளை எடுத்து தன் இடத்துல வச்சுக்கொண்டு அவர் சொல்கிறார், ஒரு சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஏசப்பா ஸ்தோத்திரமாப்பா. ஏசப்பா, நாங்கள் குழந்தைகளை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரமாப்பா, துர்க்குணத்தில் தான் நான் குழந்தைகளை போல இருக்கணும். ஐயா ஸ்தோத்திரம், மற்றங்கிட்ட கோவப்படுவதில்லை, அப்போ நாங்கள் குழந்தைகளை போல இருக்கணும். மற்றங்கிட்ட பாவம் செய்வதில் குழந்தை போல இருக்கணும். அப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுவதில் குழந்தைகள் போல, அப்பா நாங்கள் ஜெபம் பண்ண தெரியல, வேத்து வாசிக்க தெரியல அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஐயா நாங்கள் புருஷனாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல பேசினேன். ஆனால் நான் புருஷனாகின போது, கிறிஸ்துக்குள் நான் வளர்ந்திருக்கும் பொழுது நான் குழந்தைகள் போல நான் குழந்தைருக்கிற காரியத்தை ஒழித்து விட்டேன் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சூதும் வாதம் நிறைந்தவர்களாக நம்ம தெரிந்தவர்களாக விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்ததுக்கெல்லாம் நான் பாவத்தில் போய் விழுந்திடக்கூடாது. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய பலன் எனக்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய கிருபை எனக்குள்ளாக இருக்கிறது. நான் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளாக நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று அந்த உணர்வு எப்பொழுதும் உடையவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் குழந்தைகளை போல எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவ போல நான் வேர் கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் வளருவேன். நான் மனதில் கேட்ட கனிகளை இன்னும் அதிகமாக கொடுப்பேன். தகவல்களை புகுந்து செபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் திருவிருந்துக்காக அப்படியே ஆயத்தமா இருப்போம். அல்லேலூயா. எல்லாரும் திருவிருந்துக்காக ஆயத்தமா இருப்போம்.